நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பழமையான ஆன்மீக கதைகள் நிறைந்த கோவில்கள் நிறையா இருக்குது. ஆனால் கைலாயத்தை பார்க்கணுமா, அப்போது திருவையாறு போ அப்படின்னு பெரியவங்க சொல்கிற அளவுக்கு சிவபெருமானே நேரில் வந்து அருள் பாலித்த ஒரு பிரம்மாண்டமான கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வேறு எந்த கோயிலும் இல்லை, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பர் கோயில். 5 ஆறுகள் பாயிற ஊர் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு திருவையாறுன்னு பேர் வந்துச்சு. இன்றைக்கி இந்த கோயிலோட ஆச்சரியமான ரகசியங்கள், திருநாவுக்கரசருக்கு இங்கே நடந்த அதிசயம், அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு விசித்திரமான சத்தம், இதையெல்லாம் பற்றி தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஊரோட பேருக்கும் இறைவனோட பேருக்கும் இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுப்போம். 5 ஆறுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காவேரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, அரசலாறு ஆகிய 5 ஆறுகளும் பாயிறதுனால தான் இது திருவையாறு ஆச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு ஐயாரப்பர் 5 ஆறுகளை உடையவர் அப்படின்னு பேர். வடமொழியில் இவரை பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கோயில் சும்மா சாதாரணமான கோயில் கிடையாது. தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் காவிரியின் வடகரையில் இருக்கிற 51வது தலம் இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்தி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசியில் செத்தா முக்தி, சிதம்பரத்தில் பிறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, ஆனால் இந்த திருவையாறு மண்ணை மிதிச்சாலே முக்தி அப்படின்னு நம்பப்படுது. சரி வாங்க, இப்போது இந்த கோயிலோட மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்துக்கு போவோம். தேவாரம் பாடின அப்பர் பெருமான், அதாவது திருநாவுக்கரசர், சிவபெருமானோட உண்மையான இருப்பிடமான வடநாட்டில் இருக்கிற திருக்கைலாயத்துக்கு நடந்து போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. காடு, மலை, பனி அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து நடந்து போகும்போது அவரோட கால் தேஞ்சு சதை உதிர்ந்து எலும்பு தெரிகிற அளவுக்கு ஆகிருச்சு. அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையாம். அப்போது சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவத்தில் வந்து, ஏன் இப்படி கஷ்டப்படுற, உன்னால் கைலாயம் போக முடியாது, திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பர் கைலாயநாதனை பார்க்காம நான் போக மாட்டேன், இந்த உடம்பை இங்கேயே விட்டுருவேன்னு பிடிவாதமாக இருந்தாராம். அவரோட பக்தியை மெச்சிய சிவன், அப்பரே இங்கே இருக்கிற பொய்கையில் குளத்தில் மூழ்கி எழுந்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பர் அந்த குளத்துக்குள்ளே மூழ்கி கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? இந்த திருவையாறு ஐயாரப்பர் கோயில் குளத்தில் எழுந்தார். அங்கே அவருக்கு ஒட்டுமொத்த திருக்கைலாய காட்சியும் சிவபார்வதி தரிசனமும் அப்படியே கிடைச்சிது. மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு உருகி பாடினார். அதனால தான் இன்னைக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கே அப்பர் கைலாய காட்சி திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குது. கைலாயத்துக்கு போக முடியாதவங்க திருவையாறு வந்தால் அந்த புண்ணியம் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம்தான் தியான மண்டபம். அதாவது பக்தர்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் தியானம் பண்ணிவிட்டு போகிறதுக்கு உண்டான இடம். வெளியிலே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம், காசியை விட வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வரலாம். இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் பார்க்கும்போதே வந்து அந்த பழைய காலத்து தூண்கள், அதுக்கப்புறம் அந்த தூண்களுக்கு பின்னாடி இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கும். அந்த பெயிண்டிங்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு உள்ளே போக முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பெயிண்டிங்ஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஊர் ஆட்கள் வந்து அந்த எழுதுறது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணதுனால கோயில் நிர்வாகம் அந்த கம்பி போட்டு தடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெயிண்டிங்ஸை வந்து வெளியிலேருந்து தான் பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அடுத்ததாக இந்த கோயிலுக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. சிவபெருமானோட முதன்மை வாகனமான நந்தி தேவர் பிறந்ததும் அவருக்கு கல்யாணம் நடந்ததும் இந்த திருவையாறில் தான். இங்கே இருக்கிற ஜபகேஸ்வரர் அப்படிங்கிற முனிவர் யாகம் பண்ணும்போது அவருக்கு மகனாக நந்தி தேவர் கிடைச்சார். அவருக்கு சுயசாம்பிகை அப்படிங்கிற பெண்ணை சிவபெருமானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாராம். இந்த திருமணத்துக்காக ஐயாரப்பர் பல்லக்கில் கிளம்பி சுத்துப்பட்டில் இருக்கிற 7 ஊர்களுக்கு போவாராம். இதைத்தான் ஏழூர் திருவிழா அல்லது சப்தஸ்தான விழா அப்படின்னு சொல்லுவாங்களாம். திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, திருக்கண்டிமங்கலம், திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம் ஆகிய 7 ஊர் பல்லக்குகளும் ஒன்றா சேர்ந்து திருவையாறில் வர காட்சியை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்களாம். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரி, இப்போ இந்த கோயிலோட சில ஆச்சரியமான விஷயங்களை பார்ப்போம்.
முதல் விஷயம் என்னன்னா, இந்த கோயில் பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று ஐயாரப்பா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டா அந்த சத்தம் அப்படியே எதிரொலித்து 5 முறை கேட்குமா. இது ஆன்மீக ரீதியாகவும் கட்டிடக்கலை ரீதியாகவும் ஒரு பெரிய அதிசயம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிற மூலவர் ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தி, அவரோட ஜடாமுடி பின்னாடி நீண்டு போயிட்டே இருக்கிறதா ஐதீகம். அதனால் இங்கே இருக்கிற கருவறையை சுற்றி வரத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா தெரியாமல் கூட சிவபெருமானோட ஜடாமுடியை மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கருவறைக்கு பின்னாடி போகிற வழியை அடைச்சி வச்சுருக்காங்களாம். சண்டிகேஸ்வரரை கும்பிட மட்டும்தான் அங்கே அனுமதி உண்டு. அதே மாதிரி சோழர் காலத்து சிற்பங்கள் கல்வெட்டுகள்னு இந்த கோயில் ஒரு வரலாற்று பெட்டகம்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்து திருப்பணிகள் இங்கே நிறையா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோயில் தான். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இயர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா ரொம்பவே நடு வெயிலில் வந்தீங்கன்னா இங்கே பிரகாரம் கண்டிப்பாக உங்களால் சுற்ற முடியாது. ரொம்பவே வெயிலில் கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். அந்த பிரகாரம் சுற்றுற வழியில் அந்த கோயிலோட தூண்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப பழமையான கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா 11 to 12 தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்த நேரத்தில் ரொம்பவே வெயில் வந்து சுட்டரிச்சுது. எங்களால் வந்து நடக்கவே முடியலை. இருந்தாலும் நாங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது ஒரு யானையை பார்த்தோம். இந்த யானையோட பேர் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தால் இந்த யானையோட பேர் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இசை, ஆன்மீகம், வரலாறு, இயற்கை அழகு, ஆறுகள்னு இத்தனை சிறப்புகள் கொண்ட திருவையாறு ஐயாரப்பர் கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போகலன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு தடையாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திருவையாறு கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயம் இருந்தால் அதை கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.